நைனாதுக்கு போகிறதுக்கு கீழே இருக்குது எல்லாம் அந்த போடிட்டு எடுத்தாச்சு. வணக்கம் உறவுகளை. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 27ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னென்று சொன்னால், இந்த ஆண்டுக்கான கச்சதீவு அந்தோனியார் ஆலய விழா பெரும் சிறப்பாக நடைபெற்றது. பல பக்தர்கள் இருந்தார்கள், சென்றிருந்தார்கள். மிகவும் அருமையான பூசைகள் நடைபெற்றது. மக்களுடைய வரவுகள் அதிகரித்திருந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். அங்கே வேறு பல புதுமைகள் நடந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த வகையிலே நாங்களும் எங்களுடைய வீடியோக்கள் பல எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு கடல் பயணங்கள், அங்கே பூசைகளில் ஈடுபட்ட பக்தர்களின் நினைவுகள் போன்றவற்றை நாங்கள் வீடியோவாக தர இருக்கின்றோம். ஆகையினால் பகுதி பகுதியான வீடியோக்களை நாங்கள் இதில் பதிவிடுகிறேன், நீங்கள் பாருங்கள். இம்முறை இந்த அந்தோனியார் ஆலயத்தில் ஒரு முறையும் நடக்காத ஒரு புதுமை என்று சொன்னால், அல்லது ஒரு சிறப்பு என்று சொன்னால், அல்லது ஒரு பெருமை என்று சொன்னால், அது என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமும் இல்லாத பக்தர்கள் தொகை மிகவும் அதிகமாக இருந்தது. இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து வந்த பக்தர்களின் தொகையும் இலங்கையிலிருந்து வந்த பக்தர்கள் தொகை அதிகமாக இருந்தது என்று சொல்லப்பட்டது. பலதரப்பட்ட செய்திகள் வந்தது. சீமானுடைய கட்சி கொடிகளுடன் படகுகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுடைய கட்சிக்காரர்களும் வந்திருக்கலாம், அதில் மாற்றமும் இல்லை. அவர்கள் வந்தார்கள். கடவுளை கும்பிடுவதற்கு கட்சிகள் பேதங்கள் இல்லைத்தானே. அப்போ அவர்கள் வந்தார்கள். கச்சதீவு அந்தோனியாரை வழிபட்டிருக்கலாம், போயிருக்கலாம். அதில் அது ஒரு எங்களுக்கும் பெருமையாக இருந்தது. ஆகையினால் எங்களுடைய மாவட்ட செயலகத்தினுடைய மற்ற நெடுந்தீவு பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், பிரதேச சபைகளுடைய உத்தியோகத்தர்கள் பல வகைப்பட்ட உதவிகளை கடற்படையுடன் இணைந்து செய்திருந்தார்கள். மக்களுக்கான சேவையை மிகவும் சிறப்பாக செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் உண்மையில் நன்றிகளை சொல்ல வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய மக்கள் இந்த கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தினுடைய போக்குவரத்துக்கள், அங்கே பயணம் செய்தது, அங்கே பூசையில் ஈடுபட்ட விடயங்களை மேலும் பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி வரும். என்னென்னு சொன்னால், போகின்ற போது பார்த்ததை விட போய் வந்ததை இப்பொழுது பார்த்து நினைவூட்டுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதற்காக நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். அனைவரும் பாருங்கள், மகிழ்ச்சியுங்கள், இன்புறுங்கள், அந்தோனியாரின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்கிறது வீடியோக்கள். நன்றி.